நமஸ்காரம். பொதுவாக முன்னாலெல்லாம் செய்தித்தாள்களில் நியூஸ் படித்துக் கொண்டிருந்தோம். பல்லாண்டுகளாக அந்த செய்தித்தாள் வெளிவந்திருக்கும். நம்பலாம். நடத்துபவர்கள் யார் என்று தெரியும். எங்கிருந்து இந்த நியூஸ் போடுகிறோம், ANI, ராய்ட்டர், PTI, இப்படியெல்லாம் எங்கிருந்து போடுகிறோம் என்பதையும் போடுவார்கள். யாரேனும் காலம் எழுதினால் அவர் பெயர் வரும். இவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரிந்திருக்கும். அப்படியே இந்த செய்தித்தாள்களிலிருந்து தொலைக்காட்சி நியூஸுக்கு சென்றோம். நடத்துபவர் தெரியும், யார் வாசிக்கிறார் புரியும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி கேட்கலாம். அதற்கு பின்னால் அது கைபேசியில் சோசியல் மீடியாவிலேயே நியூஸ் வர ஆரம்பித்தது. உடனே இதில் தரப்படும் செய்திகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று போட தொடங்கிவிட்டார்கள். ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ டிவி சேனல்லையோ அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இந்த செய்திகள் எங்கள் பொறுப்பே அல்ல, அவர்தான் செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பவரே, இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் இப்போது சோசியல் மீடியா வந்த பிற்பாடு ரொம்ப சுலபம். அந்த அளவுக்கு கூட இல்லாமல் ஏதேதோ எழுதப்படுகின்றன. அதெல்லாம் பொதுவாக அரசியலில் இருக்கிறது, சினிமாவில் இருக்கிறது, விளையாட்டுத் துறையில் இருக்கிறது, சண்டை களத்தில் இருக்கிறது, பலவிடங்களிலும் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு புறம் என்றால், இன்னும் அடுத்தது AI வந்த பிற்பாடு புராண கதைகள் அதெல்லாம் அனிமேட்டடாக பண்ணுவதும் ரொம்ப எளிதாகிவிட்டது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த போது யாரும் அவ்வளவு மெனக்கட மாட்டார்கள். ஃபேக் ஸ்டோரிஸ் எல்லாம் வராது. நான் சொல்வது கட்டுக்கதைகள் எல்லாம் புராண கட்டுக்கதைகள். ராமர் இப்படி செய்தார், ஹனுமார் இப்படி செய்தார், இந்திரன் இப்படி செய்தான், ஏதேதோ கதை. இதெல்லாம் எந்த புத்தகத்திலும் இல்லை. யார் அதை பப்ளிஷ் பண்ணார்கள் தெரியாது, பேர் இருக்காது. இது எந்த சேனல் தெரியாது. எல்லாம் 1.5 நிமிஷம் 1 நிமிஷம். அதற்குள் யாரு என்னன்னு எங்கு புரிய போகிறது? எழுத்தாளர் தெரியாது, பப்ளிஷர் தெரியாது, எந்த புத்தகத்திலிருந்து சொல்லுகிறார்கள் நிச்சயம் தெரியாது. ஆனால் கதை கதையாக வருகிறது. அழகழகான பொம்மைகள், ராமனை போல, கண்ணனை போல, சீதையை போல, ருக்மிணியை போல, ஹனுமாரை போல, ராவணனை போல, எல்லார பத்தியும் கதைகள். இங்குதான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அரசியலில் கதை வந்தாலோ வேறு எதிலாவது கதை இருந்தாலோ அது பெரியதாக நம்மை பாதிக்காது. வாஸ்தவம், ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம், அதனால தப்பு தப்பாக செயல்படலாம், இருக்கட்டும். அடிப்படை ஆன்மீகத்திலேயும் இதை போல இல்லாத பொல்லாத கலைகளை போட்டுக் கொண்டிருந்தால் அது எங்கு கொண்டு போய்விடும்? மனிதனை குழப்பி விடும். இதெல்லாம் உண்டான்னு கேட்க தோன்றும். கொஞ்ச நாள் கேட்போம். ஒன்று இது எல்லாமே பொய் என்று விலகி விடுவோம். அதை கண்டாலே பிடிக்காது. அல்லது உண்மை இருக்கிறது நினைத்து தப்பாக நம்ப ஆரம்பிப்போம். கடைசி பட்சம் இந்த புராண கதைகள் எல்லாம் இப்படி ஃபேக்காக காட்டப்படும் போது எங்க இருக்கிறதுன்னு சொல்லப்படாவிட்டால் நீங்களும் சரி, உங்கள் குழந்தைகளும் சரி, இதை பார்ப்பதே இல்லை, கண்டிப்பா நம்புவதில்லை என்று வைத்து விடுங்கள். இன்ன நூலில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். ஒரு ராமாயண கதை சொல்லுகிறார் என்றால் அது துளசி ராமாயணத்தில் இருக்கட்டும், ராமச்சரித்தமானஸ், கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம், எந்த மாநிலத்தில் இது வேண்டுமானாலும் இருக்கட்டும்,
இன்னதில் இருக்கிறது இந்த ஸ்லோகம்னு சொல்ல வேண்டும். ஆகரம் கொடுத்தல்னு சொல்லுவார்கள். அது இல்லை என்றால் கண்டிப்பா பார்க்க வேண்டாம். யார் எழுதுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அவர் வாசித்தவரான்னு தெரிய வேண்டும். அது தெரியாமல் ஏதோ நேற்று வந்தவரெல்லாம் தன் இஷ்டத்துக்கு இன்டர்பிரட் பண்ணுகிறேன்னு சொன்னால் குழந்தைகள் குழம்பி விடுவார்கள். இதிகாசங்களும் புராணங்களும் பாரதத்தின் உயிர் நாடி. அதில் ஃபேக்காக சேர்கிறதுன்னு சொன்னால் ரொம்பவே ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த சில சட்டங்களை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆத்தென்டிகேஷன் இருக்கிறதா, யார் பப்ளிஷர் தெரியுமா, எந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் இருக்குமானால் தான் ஒன்றை பார்க்க வேண்டும். பேரே தெரியாமல், ஊரே தெரியாமல், எந்த நூல் என்றே தெரியாமல் கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். இதில் கவனம் தேவை என்பதற்காக வலியுறுத்தி கூறுகிறேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.